سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நடக்கிற அந்த பாதையை பாருங்களேன். கொஞ்சம் ஆடுகளும் மாடுகளும் அதே போல நாய்களும் எல்லாம் அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பாதையில் அப்படியே இருந்து எல்லாம் படுத்து எழுந்திரிச்சு எங்கேயும் கழிச்சுட்டு போகுது. நாம் பார்ப்போம். அன்று கிணியவர்களே, அதை கடந்து நாம் அப்படியே போய்கொண்டே இருப்போம். நல்லா தெரியும், நஜீஸ் இருக்கு பாதையில, நல்லாவே தெரியும். பக்கத்துல பள்ளிவாசல், இது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடம். இந்த இடத்துல இந்த நஜீஸ் கிடக்கிறதே அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா என்று சொன்னால் அதை கடந்து போகிற அளவிற்கான ஒரு சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நன்றி பாராட்டுதலை நாம் நினைத்து பார்த்தால், அல்லாஹ் கொடுக்கிற அந்த மன்னிப்பை நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சிந்தனை மாறும் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம். பாருங்க, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க, லகது ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே ஒரு மனிதர் படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ், அதே போல இன்னொரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க மேராஜுக்கு போகும்பொழுது இப்படி ஒரு மனிதரை பார்த்தாங்க. என்னன்னு சொன்னா, படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார். என்னன்னு கேட்கும் பொழுது, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த மரக்கிளையை வெட்டி அகற்றி அந்த பாதையை பரிசுத்தப்படுத்தி விட்டு போனதற்காக வேண்டி அவருக்கு இந்த சொர்க்கத்திலே படுத்து புரள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிமுடைய கிரந்தத்தில் 5107 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இது போன்ற பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, அன்பிற்கினியவர்களே, எங்க நமக்கு கண்ணுல எந்த காரியம் பட்டாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது, வாய்ப்பை இல்லை என்றால் உருவாக்கி கொண்டால் என்ன செய்யணும்னு சொன்னா அதை அகற்றிவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.